நீங்கள் அந்த எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறீங்களே கண்டென்ட்டு, அதனால் எங்களுக்கு என்ன பயன் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுங்களேன், அதில் தவிர்த்துட்டு வேறு எதுவுமே இல்லைங்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு டைமில் இதில் யார் சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ். யார்ட்டையும் வெளியே பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த சூழல் இருக்காது, பேசவும் தெரியாதுங்கிற மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான வலைதளங்கள்லையும் இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன்லையும் போய் லாக் ஆகுறாங்க. அந்த ஆப்பை நடத்துகிற நிறுவனங்களே நிறைய பெண்களை வேலைக்கு வைத்து தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட பேச வைக்கிறாங்க. இப்படி ஒரு ஏறக்குறைய இது ப்ராஸ்டியூஷன் லெவலில் இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், ரொம்ப நாளாக நான் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசியே ஆகணும், பட் அதற்கான நேரமும் காலமும் கரெக்டாக அமைஞ்சாலும் அதை பற்றின டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால் ஏனோ தானோன்னு இந்த விஷயத்தை பேசக்கூடாதுங்கிற எண்ணம் என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருந்தது. சில பல ஜேர்னலிஸ்ட்டுமே சொன்னேன், சார் இதை பற்றி நம்ம பேசணும், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, நீங்கள் இது கொலாப் பண்ணி நம்ம பண்ணோன்னா இது பயங்கரமான ஒரு கண்டென்ட்டாகவும் அதை தாண்டி மக்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டாகவும் இது இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் பண்ணுவோம், இதை நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது, லைட்டாக மிஸ் ஆனாலும் இது சமூகத்தில் போய் ஒரு தப்பான ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய நாங்கள் டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். அப்படி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற நிறைய சமூக வலைதளங்களில் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டை எங்களோட வியூவர்ஸுக்கும் எங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இது மூலியமாக மிகப்பெரிய அளவில் பணம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த வாரம் ஒரு கேஸ் ஒன்று வருது. அதில் ஒரு நடிகை தன் கூட பேசணுன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணணும், என் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணணும், உங்களோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணேன்னா எனக்கு நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஆப் மூலியமாக வருமானத்தை ஈட்டுறதுக்கான ஒரு விளம்பரத்தை அவங்க விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அவங்க சமூக வலைதள பக்கங்களில். இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் ட்ரால் மெட்டீரியலாகவும் மாறுனுச்சு. எல்லா விஷயங்களையும் நம்ம ட்ராலாக மட்டும் பார்க்கக்கூடாது, இது சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நார்மலைஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டை எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். அது முழுக்க முழுக்க ஆபாசம் நிறைந்ததாக மட்டுமே தானே இருக்கே தவிர அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இல்லை நீங்கள் அந்த எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறீங்களே கண்டென்ட்டு, அதனால் எங்களுக்கு என்ன பயன் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுங்களேன், அதில் ஆபாசத்தை தவிர்த்துட்டு வேறு எதுவுமே இல்லைங்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தான் எல்லாருமே பேசிட்டாங்களே. சமூக வலைதளங்களில் உள்ள நிறைய செலிப்ரிட்டிஸ் தனியாக அதுக்குன்னு சம்மந்தப்பட்ட ஆப்கள் மூலியமாக தன்னோட ஃபாலோவர்ஸ்கிட்ட ஆபாசமாக பேசுகிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் பேமெண்ட் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு நார்மலான ஒரு விஷயங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. இதில் மிகப்பெரிய பங்கு இந்த சமூக வலைதளங்களில் ஊடகங்களாக இருக்கவங்களும் அவங்க மேலேயும் குறை சொல்லலாம். அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாதிரி பண்ணுறவங்கள செலிப்ரிட்டிஸாக ஆக்கி அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்க செய்கிற எல்லா விஷயங்களையும் நார்மலைஸ் பண்ணுறது இது சமூகத்துக்கு ரொம்ப ஒரு கேடான ஒரு விஷயம். இதை தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் இதை எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷன், ஓ இப்படியெல்லாம் நடக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். ஏன் இப்போ நான் இந்த வீடியோ பேசும்பொழுது கூட ஒரு சில கமெண்ட்ஸ் வரலாம், எப்பா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது, உங்களை மாதிரியான ஆட்கள் பேசி இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வரலாம். விமர்சனங்கள் தான் தீரும், அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய கலாச்சாரம்ங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஏன் ஒரு தலைமுறை தன்னோட முந்தின தலைமுறையை பார்த்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கும், இந்த காலத்து பசங்கள்லாம் சரியில்லைன்னு. எல்லா காலத்துலேயும் அதுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனை முந்தின ஜென்ரேஷன் சொல்கிற வார்த்தை இது. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்தியாவுக்குள்ளே வரும், நார்த் இந்தியாவுக்குள்ளே வரும், சவுத் இந்தியாவுக்குள்ளே வரும், சிட்டிக்குள்ளே வரும், அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ளே போகுங்கிற போது படிநிலைகள் நிறைய இருந்தது. ஆனால் இன்னைக்கு இணையதளம்ங்கிற ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்கத்திய கலாச்சாரமாகவோ இல்லை ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு கலாச்சாரம் வருதுன்னா ஈஸியாக கடைக்கோடியில் உள்ள ஒரு கிராமத்துக்கும் அது போய் சேரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. இது ஒரு விதத்தில் நல்ல விஷயங்கள். எங்கேயோ உள்ள ஒரு டெக்னாலஜியை ஒரு வில்லேஜில் உள்ள ஒரு பையன் யூஸ் பண்ணுறான், அது மூலியமாக அவனோட கெரியர் டெவலப் ஆகுது, இல்லை அவன் பிஸ்னஸில் ஒரு க்ரோத் ஆகுறான், தன்னோட செல்ஃப் ஸ்கில்லை வளர்த்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்துச்சுன்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுதான் டெக்னாலஜி நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையினே நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி இங்கே டெக்னாலஜி பயன்படுத்தப்படுதான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, இந்திய சமூகத்தில் இந்த தாம்பத்தியம்
அப்புறம் வந்து செக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் மறைபொருளாகவும் மூடு பொருளாகவும் தான் வச்சுருப்போம். நிறைய இடங்களில் இதை நார்மலைஸ் பண்ணுங்க, இது பொதுமக்கள்கிட்ட பேசுங்க, மாணவர்கள்ட்ட பேசுங்க, இது லைஃப்பில் உள்ள ஒரு சர்க்கிள், இல்லை லைஃப்பில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி தூங்குறோமோ, அது மாதிரி இது நம்ம லைஃப் ரொட்டீனில் ஒன்று, இதை நார்மலைஸ் பண்ணுங்கன்னு நிறைய சொன்னாலும் இன்னும் அது வந்து ஒரு வெட்கமாகவும் மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பேசப்படும் பொழுது பல ஆப்கள், பல நிறுவனங்கள், பல வலைதளங்கள் எல்லாமே இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரமாக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லார் கையிலையுமே லேப்டாப்ஸ் இருக்குது, எல்லார் கையிலையுமே கேட்ஜெட்ஸ் இருக்குது. இனி ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, சுற்றி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இன்றைக்கி நேரமே இல்லை. அப்படி நேரமும் இருந்தாலும் அவங்க கையில் உள்ள பர்சனல் அவங்களோட ஃபோன், அது மூலியமாக இன்றைக்கி அவங்க என்ன ஒரு விஷயத்தை வேணாலும் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஒரு டைமில் இதில் யார் சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ். யார்ட்டையும் வெளியே பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சூழல் இருக்காது, பேசவும் தெரியாதுங்கிற மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான வலைதளங்கள்லையும் இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன்லையும் போய் லாக் ஆகுறாங்க. அவங்களுக்குன்னு ஆசை, கனவு, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் எனக்கு வெளில போய் பேசுகிறது கூச்சமாக இருக்குது, ஒரு பெண் கூட பேசுகிறதுக்கு சகஜமாக பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து இன்னும் பழக்கம் ஏற்படலைங்கிற போது அவங்க எல்லாமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான ஆப்களை போய் இவங்க சிக்கிக்கிறாங்க. இதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இதில் பார்க்கப்படுது. இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நிறைய ஆப்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஆப் ஏது எதுவுமே அவங்களுக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா? இன்றைக்கி எல்லாருமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணாமல் இல்லை. ப்ரொமோஷன் இன்றைக்கி மஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு வகையான பிஸ்னஸாகவும் மாறி இருக்குது. அதை முழுக்க நம்ம தப்பாக சொல்ல முடியலைனாலும் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்குறோங்கிறதுல பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சமீபத்தில் நண்பன் ஆப், நான் வந்து பேரை மாற்றி சொல்கிறேன், அந்த ஆப்பை ஒரு பயங்கர ஃபேமிலியோடு சேர்ந்து கண்டென்ட் பண்ணுற ஒரு செலிப்ரிட்டி இன்ஃப்ளூயன்சர் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அது இன்டெப்த்தாக நிறைய சோஷியல் மீடியாவில் உள்ள யூடியூபர்ஸ் இதில் இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குதுன்னு எடுத்து போடும் பொழுது பார்க்கும்போதே ஷாக்கிங்காக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வியாபார பொருளாக பயன்படுத்தப்படுறாங்க. மெயினாக என்னென்னா அந்த பெண்ணிட்ட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா நீங்கள் 40 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும், 50 ரூபா அந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணணும். இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பை நடத்துகிற நிறுவனங்களே நிறைய பெண்களை வேலைக்கு வைத்து தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட பேச வைக்கிறாங்க. இப்படி ஒரு ஏறக்குறைய இது ப்ராஸ்டியூஷன் லெவலில் இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. இதை நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா, நிறைய கேங் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி அவங்க அதுக்குள்ளே அடிக்ட் ஆகி அவங்களோட பணம் இப்படி வந்து மாற்றப்படுது. இதை நிறைய ஆப்ஸ் வந்து லீகலைஸ்டாக நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களாக மாற்றுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கு ஆபாசம் விற்கப்படும் அப்படிங்கிற ரேஞ்சில் நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய கப்புள்ஸ் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸில் பார்த்துருப்போம். டக்குன்னு ஒரு கப்புள் ஃபோட்டோவை பார்த்துட்டு டக்குன்னு இவங்களை பற்றி யாருக்கு தெரியும், தெரிஞ்சவன் பிஸ்தா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஏன் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன்னா நம்ம எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மீம் ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுது. அப்படிங்கிற போது இதில் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. மெயினாக இந்த விஷயத்தை நம்ம ஏன் நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கோம், நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு பண்பட்ட சமூகம் ஒரு டெக்னாலஜியை எதுக்கு பயன்படுத்துங்கிற ஒரு கேள்வியும் ஒரு அதுக்கான காரணமும் இருக்குது. ஆனால் இங்கு இது எப்படி பயன்படுத்தப்படுது? நீங்கள் சொல்லலாம் எல்லாருமாப்பா அப்படி இருக்காங்க, எல்லாருமா அப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு டைமில் தேட்டருக்கு போனால் தான் நம்ம படம் பார்க்க முடியும். அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸில் என்றைக்கு அந்த படத்தை போடுறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம அதை பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் நமக்கான நேரமும் காலமும் வேறு ஒரு விஷயத்தில் செலவிட்டிருப்போம். நமக்கு என்னென்னா 6 மணிக்கு வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம், டிவி பார்க்குறது தான் நம்மளோட பழக்க வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஓடிடியை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கி நமக்கு நினச்ச நேரம் படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் அதை செலவு பண்ணுற இடத்துக்கும் நம்ம சமூகம் வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ அது எப்படி மாறுதுன்னா 300 ரூபாய்க்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸுக்கோ அமேசானுக்கோ நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள செலிப்ரிட்டிஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவோம். அதனால ஒரு 300 ரூபாயில் என்ன ஆக போகுதுங்கிற ஒரு சூழல் இளைஞர்கள் மத்தியில் உருவாகிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஆபாச வலைதளங்களும் ஆப்களும் இதை பயன்படுத்தினா பரவாயில்ல, பொதுமக்கள் பொது சமூகம் பயன்படுத்துகிற சமூக ஊடகங்களில் இது ரொம்ப பெருகி வருது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இப்போ ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறோம்.
ஒரு கேம் விளையாடுறோம். அந்த கேமில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம் பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது, இல்லைன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் அடுத்த லெவல் போகலாங்கிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் அதில் என்ன ஆடு வருது? ஒரு பெண் வந்து என் கூட பேசணுமா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், 100 இந்திய பெண்கள் 40 தமிழ் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்கள் சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு சின்ன பையன் பார்க்குற விளையாடுற கேமில் இது டிஸ்பிளே ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற சூழலை ஒரு டைம் 2 டைம் அதை இக்னோர் பண்ணுவாங்க. 4வது டைம் 5வது டைம் வரும்பொழுது அப்படி என்ன தான் இதில் இருக்குங்கிற பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வரும். அப்படி போய் உள்ளே பார்க்குறாங்க. அதில் நிறைய இளைஞர்கள், சின்ன பசங்கள்லாம் போய் சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இதெல்லாம் வரக்கூடாது, இந்த ஆப்லாம் எங்கே இருக்குது, இதனால் சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கேடுகள் உருவாகுதுங்கிற ஒரு விஷயத்தை நாம் அரசாங்கம் முன்னெடுத்து இதை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கள் எங்கே லைசன்ஸ் ஆனது, அது அவங்கள்ட்ட ஏன் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், அந்த பணம் எங்கே போகுது, அதுக்கு லீகலான எல்லா விஷயங்களும் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு பூதாகரமான ஒரு விஷயமாக மாறுது. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஒரு பரிதாபங்கள் மாதிரியான ஒரு சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறது இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வீடியோஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறது இல்லை. முழுக்க இது என்னென்னா, ஒரு பெண்கள் அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஆபாசமான ஃபோட்டோஸ் தான் இருக்குது, ஆபாசமான வீடியோஸ் தான் இருக்குது. அவங்க அதை எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா, அது உங்களோட மாடலிங், அது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் பார்க்குறது உங்கள் கண்ணில் தான் ஆபாசம் இருக்குது, எங்களோட உடையில் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழலை நிறைய இன்டர்வியூஸில் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சுருக்கவங்க சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அவங்களோட மாடலுக்காகவும் அவங்களோட தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நான் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்றேங்கிறதுக்காக மட்டுமே அந்த புகைப்படங்கள் பதிவிடுற மாதிரி தெரியலை. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் அவங்களோட வளர்ச்சி, அவங்க எவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க, அவங்க எவ்வளோ அழகாக அடுத்த லெவலுக்கு போகணும், அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற எண்ணத்துலையும் யாரும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணல. முழுக்க ஆபாசம் வியாபார பொருளாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை தமிழக அரசும் இந்திய அரசும் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்களை பொறுத்தவரை மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும் வரை எல்லோரும் எங்கள் உத்தமர்களே. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பெண்கள், ஆண்கள், இவங்க எல்லாருமே மாட்டிக்கிற போது இந்த சமூகம் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ மோசமான பெண்ணா, இவ்வளோ மோசமான பையனா அப்படின்னு ஈஸியாக கேள்வி கேட்டுரும். ஆனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதில் பாதி பேர் அதுக்குள்ளே தான் இருப்பான். அப்படிங்கிற போது இது ஒரு சமூகத்தோட ஒழுக்கமாக தான் இருக்கணுமே ஒழிய தனி மனிதன ஒழுக்கமாக தான் இருக்கணுமே தவிர, இது வந்து முழுக்க இன்னொருத்தனை காரணம் காட்டி இவங்கனால தான் இந்த தப்பு நடந்துச்சு, அவங்கனால தான் அந்த தப்பு நடந்துச்சு நம்ம கடந்து போனோம்னா இந்த சமூகத்தை காப்பாற்றுறது கஷ்டம். இன்னொரு விஷயத்தையும் இதில் நான் மெயினாக நோட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, உழைப்பை போடலாம், நம்மள்கிட்ட வந்து எஃபர்ட் போடலாம், நம்ம ஆசைக்காண்டி எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம். அதை தாண்டி டிசிப்ளின்கிற ஒரு விஷயந்தான் வெற்றியை நம்ம நோக்கி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்கிற பொழுது இந்த மாதிரியான விஷயங்களில் இளைஞர்களும் சரி, ஸ்கூல் பசங்க, நிறைய 20-30 வயசுக்கு மேலே உள்ள 30-40 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் எல்லாருமே இதுக்குள்ளே போய் சிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருக்குள்ளேயுமே தனி மனித சுதந்திரம் இருக்குது. அதை டிசிப்ளினோடு பண்ணோன்னா நம்ம சமூகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது தான் நான் இந்த ஒரு வீடியோலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. A2D நந்தா இதை பற்றி பேசி இங்கே வந்து அந்த ஆபாச இணையதளங்களில் எப்படி இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தாரு. அதெல்லாம் நான் பேசணும்னு வச்சுருந்த கண்டென்ட் தான். பட் யார் வேணாலும் நல்ல விஷயங்களை பேசலாம். இப்போ நான் பேசுனதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்கு, இந்த வழக்கை தீவிரப்படுத்தி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லை இது ஒரு வாரத்தில் நடந்த ஒரு விஷயம், அடுத்து கடந்து போனால் நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும், இன்னொரு வேலைகள் இருக்கும், அதை தாண்டி நம்ம போயிடுவோமாங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இதை பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தனால இந்த கண்டென்ட்டை பேசுகிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கி யாராவது இருக்காங்களா, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான சமூகத்திற்கு தேவையான வீடியோஸை இந்த சேனலில் நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.